பிரியத்துக்குரியவர்களே, நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 14வது வசனம். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு நீ போ. ஆண்டவர் கிதியோன்னு சொல்கிறாரு, நீ இன்னும் 5 வருஷம் மிலிட்ரி ட்ரைனிங் எடுக்கணும்ப்பா, இன்னும் 10 வருஷம் நீ ஒரு பெரிய ஒரு மிலிட்ரியை மொபிலைஸ் பண்ணணும், அதுக்கு பிறகு நீ யுத்தத்துக்கு போறியாப்பா. அப்படிலாம் ஆண்டவர் சொல்லலை. எப்பா, நீ இப்போ உனக்கு என்ன ஸ்ட்ரென்த் இருக்கோ அதிலே நீ போப்பா, நான் உனக்கு பெரிய வெற்றியை தரேன், எதை பற்றி நீ யோசிக்காத, நாளைக்கு இல்லை இன்றைக்கே போ, உனக்கு இருக்கிற இந்த பலம் போதும். ஏன்னா உனக்காக நான் தான் யுத்தம் பண்ண போகிறேன், நீ இன்னும் யுத்தம் பண்ண போகிறதில்ல, அதனால் இப்போ இந்த பலத்தோடய போ, மாபெரும் வெற்றி கிடைக்கும் என்று சொன்னாரா. நிறைய பேர் இன்னும் 5 வருஷம் ஆகட்டும், இன்னும் 3 வருஷம் ஆகட்டும், நான் இதை பண்ணணும் அதை பண்ணணும், அதுக்கு பிறகு தான் ஏதாவது என் வாழ்க்கையில் சாதிக்க முடியும். ஐயோ, எனக்கு இன்றைக்கி பலமே இல்லையே, எனக்கு அறிவே இல்லையே, எனக்கு அனுபவமே இல்லையே, ஐயா எனக்கு ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு சொல்லி இந்த கிதியோன் மாதிரி பின்வாங்கிட்டே இருக்கிறாங்க. நத்த ஓட்டுக்குள்ளே போகிற மாதிரி எல்லோரும் தலையை ஓட்டைக்குள்ளே போய் ஒழிச்சு வச்சுக்கிறாங்க, ஓட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. பிரியத்துக்குரிய இல்லை, கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் மகனே என் மகளே, உனக்கு இருக்கிற இந்த கொஞ்சம் பலன் போதும், இது கொஞ்சம் வருமானம் போதும், இந்த கொஞ்சம் சொந்த பந்தங்கள் நண்பர்கள் போதும், இதன் மூலமாக உன் வாழ்க்கையை நான் அதிகமாய் ஆசீர்வதிப்பேன், 1000-10,000ங்களுக்கு உன்னை அதிபதியாய் மாற்றுவேன், உன் வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றி தருவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், புறப்பட்டு போ என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.